அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜாதகத்துல ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா திருமணமான தம்பதியினர் 2 பேரையும் தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு என்னோட ஜோசியர் சொல்லிட்டாங்க, சூப்பரா இருக்கு, மெடிக்கலையும் நான் ஃபிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலையும் நான் ரொம்ப ஃபிட்டு, என் மனைவிக்கு இருக்கான்னு பாருங்க, நான் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு ஜோதிடர் சொல்லிட்டாருங்க, என் கணவருக்கு இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பொதுவா 2 பேரையும் தான் பார்க்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் எங்க ஒருத்தவங்கள்ட்ட பார்த்தே சொல்ல முடியுமா அப்படின்னா என்னென்ன பாவங்களை பார்த்து நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றேன். மொதல் விஷயம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு, வலுவா இருக்கா, வலு இழந்திருக்கா, அந்த 5ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்காங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா சுபர்கள் இருந்தா ரொம்ப நல்லது, பாபர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அட பாபர்கள் தாமா இருக்காங்க, ஆனா நட்சத்திர சாரம் சுபனோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்க, சூப்பர். இப்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கேத்து இருக்காரு அப்படின் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு குழந்தை பிராப்தம் கிடையாதுப்பா அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கேத்து இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கா அப்படின்றது பாருங்க. கேத்து இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் என்ன பாவத்துல இருக்கா, வீடு கொடுத்தவன் மேல குருனோட பார்வை இருக்கா அது பாருங்க. வீடு கொடுத்தவன் நல்ல பாவத்துல இருக்கா, நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கான், குருனோட பார்வை இல்லைங்க, பட் இருந்தாலும் நல்ல பாவத்துல இருக்கா, நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கான். அப்ப குழந்தை பிறப்பு அப்படின்றது தாமதமாகும், ஆனா சாலிடா குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். அதே மாதிரி 5ல கேத்து இருக்கா அப்படின்னா யூனிக் சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது உண்மை. நம்ம மருத்துவம் சார்ந்து சில ஆலோசனைகள் அப்படின்றது எடுத்துக்கணும். அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த வைத்தியத்தினால நம்மளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா 5ல கேத்து இருக்கா அப்படின்னு சாலிடா பெண் வாரிசு உனக்கு உண்டு. சரி, இப்ப இது ஓகே. இப்ப 5ல ராகு இருக்காமா, அப்ப குழந்தை பிறக்குமா பிறக்காதா. 5ல ராகு இருக்கா அப்படின்னா ராகு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாவும், அதாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் ட்ரை பண்ணணும், அதே மாதிரி மெடிக்கலையும் ட்ரை பண்ணணும். ஜாதகத்தை மட்டுமே பார்த்து நான் பாருங்க குழந்தைக்காக தேடிட்டு இருக்கேன் அப்படின்றது செய்யாதீங்க. ஒரு மருத்துவரா நான் இங்க இதையும் சொல்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா 4 பக்கமும் நம்ம ட்ரை பண்ணணும். சரி, இப்ப 5ஆம் பாவத்துல ராகு இருக்கான், சூப்பர், ராகு இருக்கானா இருந்துட்டு போட்டோம், அது இப்ப குழந்தையே பிறக்காதா, நாட் லைக் தட், அப்படி கிடையவே கிடையாது. 5ஆம் பாவத்துல ராகு இருந்தாலும் அந்த வீடு யாருடையது அப்படின்னு பாருங்க. அந்த வீட்டினோட அதிபன் என்ன பாவத்துல இருக்கா, அந்த வீட்டினோட அதிபன் சுக்கிரன்மா, சரிம்மா ரைட்டு, அந்த வீட்டு அதிபன் சுக்கிரன் மேல குருனோட பார்வை இருக்காமா, அட இருக்குமா, குருனோட பார்வை லேட் ஆகும், ஆனா குழந்தை பிறக்குமா, கவலைப்படாதீங்க மா. இப்ப இதுல வேற ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா. பொதுவா 5ல கேத்து இருக்கா, குழந்தை பிறக்கத்துல இப்படி ஒரு சிரமம் இருக்கும், ஆனா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும், குழந்தை தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும், தாயோட சேர்ந்து இருக்காது. அந்த தாய் அந்த குழந்தைக்கு பெருசா பிரயோஜனப்பட மாட்டா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, விதி விலக்குகள் நிறைய இருக்கு, திருப்பி ரிப்பீட் பண்றேன் நானு, சரிம்மா. இப்ப 5ஆம் பாவத்துல ராகு இருக்கான், குழந்தை பிறக்குமா, சாலிடா பிறக்கும். அதுக்கு நிறைய எத்தனையோ பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு, எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த குழந்தை எப்படிமா இருக்கும், ஏண்டாப்பா சாமி இந்த குழந்தைய பெத்தோம், இதை பெத்துக்காமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் தோணும். ஆனா இதுலயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. குரு பார்வை இருக்கா, பெருசா யோசிக்க வேண்டாம். குழந்தைங்க பெருசா சொல் பேச்சு கேட்காது. எந்த அப்பா அம்மாவும் என் புள்ள எப்பயுமே என் சொல் பேச்சு கேட்கும், என் புள்ள உத்தமமான புள்ள, ஒரு அப்பா அம்மாவால சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு நேரத்துல இல்ல, ஒரு நேரம் அப்பா அம்மாவோட பேச்சு கேட்காது, புரியுதுங்களா. ஒண்ணு 13 வயசுல கேட்காது, 20 வயசுல கேட்காது, 40 வயசுல கேட்காது, இல்ல பாத்தீங்கன்னா 50 வயசுல அம்மாக்கு 80 வயசு ஆயிடுச்சு என்ன பார்க்காது, அப்படிதான். இது பாருங்க பஞ்சபாண்டவர் காலத்திலேயே ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்ன கதை, கலி புருஷன் கலிகாலத்துல எப்படி இருப்பா அப்படின்றது. பெரிய கிணறு ஒண்ணு இருக்கும், 5 குட்டி குட்டி கிணறு இருக்கும். அப்ப அர்ஜுனன் கிட்ட கலி புருஷன் சொல்லுவான், அப்பா அந்த பெரிய கிணத்துல இருந்து 5 குட்டி குட்டி கிணறுலயும் தண்ணி எடுத்து ஊத்துப்பா. அர்ஜுனனும் எடுத்து ஊத்துவான். அந்த குட்டி குட்டி கிணறு அப்படியே நிரம்பி வழியும். வெரி குட், சூப்பர், நீ கரெக்டா நான் சொன்ன வேலையை செஞ்சுட்ட, இப்ப இன்னொரு வேலையை செய். அர்ஜுனன் கேட்பா, என்ன வேலை அப்படின்பா. இந்த 5 குட்டி குட்டி கிணறுல இருந்தும் பெரிய கிணத்துக்கு தண்ணி எடுத்து ஊத்துனா அந்த பெரிய கிணறு நிறையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்பா. அர்ஜுனனுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு தெரியலையே அப்படின்பா. உடனே அவனை சிறைப்பிடிப்பா. இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவனுக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் விடுவிச்சுன்னு வருவார். அது ஒரு பெரிய கதை. இந்த கதையை பாத்தீங்கன்னா தர்மர் கிட்ட அர்ஜுனன் சொல்லுவான், இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப தர்மன் சொல்லுவார், ஐயோ கலிகாலம் இவ்வளவு மோசமா இருக்குமா, என்னென்ன மோசமா இருக்கும், எப்பயுமே பாத்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்களும் ரொம்ப பத்திரமா ரொம்ப பார்த்து எல்லாம் செய்வாங்க. ஆனா குழந்தைங்க ஒரு காலத்துல இல்ல ஒரு காலத்துல அப்பா அம்மாவை பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்களால அப்பா அம்மாக்கு மன உளைச்சல்,
பணவரையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மானக்கேடு அப்படின்றது வரும். அதை தான் கலிபுருஷன் உங்களுக்கு கேள்வியா கேட்டிருக்கா, உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முறை என்ன சொல்லுவாங்க, ஒரு கன்றையும் பசுவையும் பார்ப்பார். ஒரு பசுவும் கன்றும், அந்த பசு என்ன பண்ணும்னா அந்த கன்றை நக்கி 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 அந்த கன்றனோட முகத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சிடும். இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கலிபுருஷன் கேட்பான். கலிபுருஷன் கேட்கும்போது பீமன் முழிப்பான், எனக்கு தெரியலையே அப்படின்னு. பீமனை சிறை பிடிச்சி வைப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் சிறை பிடிச்சி வைப்பாங்க. அப்ப பீமன் வந்து தர்மன் கிட்ட கேட்பான், அதுக்கனோட அர்த்தம் என்ன, அதனோட தாற்பயம் என்ன அப்படின்னு. அப்ப தர்மர் சொல்லுவாரு, கலிகாலத்துல பெரியவங்க குழந்தைங்க மேல அலாதி அன்பு, ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ், ஓவர் காஷியஸ்னஸ். என் புள்ள இங்க போக கூடாது, இங்க நிக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பொத்தி 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 வளர்த்து பிள்ளைங்க இவங்களோட வேல்யூவே தெரியாம இவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க அப்படிம்பாரு. ஆக அதுதான் நடக்கும். இப்ப 5ஆம் பாவத்துல ராகு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் ஏற்படும். விதிவிலக்குகள் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? இன்கோர் ஜஸ்ட் ஒரு கிஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி வழி உண்டு, அதை மாத்துறதுக்கு வழி உண்டு, மாத்துறதுக்கு நிறைய வழி உண்டு. பட் இருந்தாலும் அதே மாதிரி எந்த ஊர்ல இவங்க பிறந்தாங்களோ, 5ல ராகு இருந்தாலும் கேத்து இருந்தாலும், எந்த ஊர்ல இந்த ஜாதகர் பிறந்து இருக்காரோ அந்த ஊர்ல இவர் பெருசா வந்து டெவலப் ஆக மாட்டார். ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த ஊர்ல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அந்த சொத்து வந்து எனக்கு சேர்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன் 1 2 1000 பிரச்சனை. அதை வாங்குறத விட நான் வாங்காமே விட்டுடலாம். வாங்கினாலும் பெரிய லெவல்ல எனக்கு அது பயன்படாது அப்படின்ற ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த 5ல இருக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். காதல், காதல் இல்லாம வாழ்க்கை இல்லை. அந்த காதல் பெருசா எனக்கு விசுவாசமான காதலே வராது. ஒரு காதலா 2 காதலா 1000 காதல் பண்ணாலும் அந்த காதல் முறிவினையே நோக்கி போகும். பேசிக் எஜுகேஷன், அந்த பேசிக் எஜுகேஷன், ஒரு காலேஜ் எஜுகேஷன், அதில் எனக்கு ஏகப்பட்ட இம்பாக்ட் இருக்கும். ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் இருக்கும். அப்படி நிறைய விஷயம் இருக்கு. சரி, இப்போ இந்த குழந்தை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வரும். 5ல சனி இருக்காமா, அப்ப குழந்தை பிறப்பு தாமதமாகும். குழந்தை பிறக்கும் சாலிடா பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்குன்னு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கதான் செய்யுது. சரி, அப்ப 5ல சனி இருக்கா, என் குழந்தை எப்படி இருக்கும்? அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்யும். நான் சொல்றத அது கேட்குமா? அது சொல்றதை தான் சாமி நான் கேட்கணும். இண்டிபெண்டா இருக்கும். அது சொல்றத நம்ம கேட்கணும். அடமெண்டா ஆர்கியூ பண்ணும். பெருசா சொல் பேச்சு கேட்காது. அதே மாதிரி பூர்வீகத்துல ரொம்ப சூப்பர் டூப்பரா வாழறதுக்கான வழி கிடையாது. பூர்வீகம் சார்ந்து சொத்து வர்றது ஒரு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து சந்திச்சுதான் சொத்து வந்து நம்ம கைக்கு வரும். புரியுதுங்களா? சரி, 5ல செவ்வா இருக்கா, என் புள்ள இண்டிபெண்ட். அஃப்கோர்ஸ் ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. என் புள்ள இண்டிபெண்ட், ஓகேங்களா? என் புள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருசா நான் சொல்றத அது கேட்கறத விட அது வந்து தெளிவா முடிவெடுக்கும். ரொம்ப நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணும். பக்காவா அந்த பிளானை ப்ராபகேட் பண்ணும். ஓகேங்களா? நான் 2 வார்த்தை பேசினேன், என் புள்ள 4 வார்த்தை பேசும். அதுதான் பூர்வீகம் சார்ந்து உறவுகள் பெருசா அமையாது எனக்கு. உறவுகள் முக்கியமா மாத்ருக்காரகர்கள், அதாவது அம்மா வழி சொந்தங்கள் பெருசா எனக்கு அமையறதில்லை, இல்ல அப்பா வழி சொந்தங்கள் பெருசா அமையறதில்லை. இதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சூரியனும் சந்திரனும் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, குழந்தை நல்லா இருப்பானா? அவன் நல்லா இருப்பான், நம்ம தான் கெட்டு போவோம். கெட்டு போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5ல குரு இருக்கா, அப்போ அதுலயும் இம்பாக்ட் இருக்கு, அதுலயும் நெகட்டிவ்னஸ் இருக்கு, புரியுதுங்களா? 5ல குரு இருக்குன்னா நம்ம பூர்வீகம் சார்ந்த இடத்துல இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காரகோ பாவனாஸ்தி அப்படின்றது அப்ளை ஆகும். ஆனா நட்சத்திர சாரம் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு, இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். ஆக 5ஆம் பாவம் பிரதானம். அதுக்கப்புறம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் எதுக்குங்க? இந்த பையனுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை, 2வது குழந்தை. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், எனக்கு 2வது குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 5க்கு 3 7ஆம் பாவத்தை பார்க்கணும். 7ஆம் பாவத்து அதிபன் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கா அப்படின்றது பார்க்கணும். சுபனோட பார்வை இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அவனோட தசை நடக்குதா, அவனோட தசையில குரு ஏதோ ஒரு விதத்துல கோச்சார குரு கனெக்ட் ஆயிருக்காரா, குருனோட பார்வை இருக்கா அப்படின்றது பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுவும் பார்க்கணும். சில ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா 9ம் பார்ப்பாங்க. 5க்கு 5, நாலாம் கூட 5க்கு 5 பார்க்கறது உண்டு. 5க்கு 5 அதையும் பார்ப்பாங்க. 2வது வாரிசு அதுக்கான பிராப்தம் இருக்கா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 3வது வாரிசுக்கு 5க்கு 5 பார்ப்பாங்க. ஆக மொத்தம் 5க்கு 5 பார்க்கறதும் நல்லது. ஏன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், குழந்தை குட்டி குடும்பம் நல்ல சந்தோஷமா அமையறதுக்கான பிராப்தம் இருக்கா இந்த ஜாதகருக்கு பார்க்கலாம். அதுவும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதுவும் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இத்தனை விஷயம் நம்ம பார்க்கலாம். அதுக்கும் மேல வந்து பாருங்க கோச்சார கிரகங்கள் நம்ம பார்க்கணும். குரு தசை நடக்குது, குரு வந்து என்ன பாவத்தை பார்க்குறாரு, குரு இருக்கிற இடத்த விட பார்க்க பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க. குரு ஏதோ ஒரு விதத்துல இந்த பாவங்களோட கனெக்ட் ஆகுறாரா, ஒண்ணு பார்வையினால கனெக்ட் ஆகுறாரா, இல்ல அவரே வந்து அமர்றாரா, இதையும் பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, இவ்வளோ விஷயத்த நம்ம குழந்தைக்காக பார்க்குறோம், குழந்தையின்மைக்காக பார்க்குறோம். தீர்வு நிறைய இருக்குங்க. பரிகாரம் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் பரிகாரமா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது இருக்கு.
பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா அதுல ஏகப்பட்ட பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கு. எந்த பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 8 கிரகங்களும் கெட்டு போயிருந்தாலும் கேத்துவை மட்டுமே வச்சு நீங்க பெரிய லெவல்ல பரிகாரம் பண்ணி சக்சஸ் நோக்கி கொண்டு வந்துட முடியும். புரியுதுங்களா? அப்ப எந்த ஜாதகருக்கு எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு, எந்த கிரகம் குழந்தையின்மைக்கு குழந்தை பிறப்புக்கு தடையா இருக்கு, குழந்தை இன்மைக்கு காரணமா இருக்கு, அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க, அந்த கிரகத்தை பிரீத்தி பண்றீங்க, அந்த கிரகத்தை நல்லிஃபை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல குழந்தை அப்படின்றது பிராப்தம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிம்பிளா ஒரு பரிகாரம், பொதுவான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இந்த பிளானட்ஸ்லாம் வந்து பாருங்க குழந்தை கூடுறதுல சிரமம், அதே மாதிரி குழந்தை கூடுச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தை தக்கறதுல சிரமம். சிலர் நம்ம பார்ப்போம் அபிச்சுவல் அபார்ஷன் அப்படிம்பாங்க. குழந்தைனும் கூடிடும், 3 மாசத்துக்கு கலைஞ்சிடும், 5 மாசத்துல கலைஞ்சிடும், சிலருக்கு 7 மாசம் ஃப்ரீக்வெண்டா கலைஞ்சிடும். இது அபிச்சுவல் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ ஒரு டெர்மினாலஜில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா பெரும்பாலும் குழந்தைனோட ஹார்ட் பீட் நின்றுடும், குழந்தைக்கு இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் போறது கம்மியாயிடும், அதனால அது நின்றுடும். இந்த மாதிரி பட்சத்துல உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் கெட்டு இருப்பான், பிசிஓஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து யூட்ரைன் பெத்தாலஜி இருக்கும். அப்போ அவங்களுக்கு மென்சஸ் தள்ளி போகும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் எனக்கு குழந்தை நின்று கலையுது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது பிசிஓஸ் இருக்கும். இப்போ மருத்துவ ரீதியா நான் சொல்றேன் பிசிஓஸ் இருக்கும். அப்ப அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா என்ன பிளானட்ஸ் அப்படின்றது பாருங்க, மருத்துவ ரீதியா என்ன காரணம்ன்றது பாருங்க. ஒரு சைடு மருத்துவத்தை ட்ரீட் பண்ணுங்க, ஒரு சைடு அஸ்ட்ராலஜிக்கலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளானட்ஸை நல்லிஃபை பண்ணுங்க. அப்ப சுக்ரனும் கெட்டு போயிருக்கான் அப்படின்ற பட்சத்துல சுக்ரனையும் நீங்க பசிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த எந்த கிரகங்கள் குழந்தை இன்மைக்கு காரணமா இருக்காங்களோ அந்த கிரகத்தையும் நீங்க ட்ரீட் பண்ணணும். எனக்கு ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ங்க, உண்மையாவே அபார்ஷன் தான் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருக்கருகாவூர்ல இருக்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை, கர்ப்பம் ஜனிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, கர்ப்பம் தரிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கர்ப்பம் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படலை, கர்ப்பம் கடைசி வரைக்கும் தக்கலை, நடுவுல களைஞ்சி போகுது அப்படின்னு கர்ப்ப ரக்ஷாம்பிகை, கர்ப்பத்தை ரட்சிக்கக்கூடிய என் தாய் அம்பிகை, அவளை வழிபாடு பண்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா. அதுக்கும் மேல எந்த கிரகம் சரியில்லை அப்படின்றது இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கேத்து இருக்காரு அப்படின்னா இந்த சென்னை சுத்தி இருக்கவங்க கிருகம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் உடனுரை ஆதி காமாட்சி தாயார் இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம நீலகண்டேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அங்க நீலகண்டேஸ்வரரும் நந்திகேஸ்வரருக்கும் இடையில விமானத்துல பாக்குறீங்க அப்படின்னா சூரியனை பாம்பு விழுங்குவது போன்ற ஒரு செதுக்கி இருப்பாங்க, அதாவது ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கி இருப்பாங்க விமானத்துல. அங்க நின்று நீலகண்டேஸ்வரரையும் ஆதி காமாட்சி தாயாரையும் ஒரு சேர வழிபாடு பண்றது அப்படின்றது கேது தோஷத்துல இருந்து பெருமளவு உங்களை மீண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஆதி காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்க காமாட்சி, அங்கேயே ஒரு ஆதி காமாட்சி இருப்பா, அவளுக்கும் முந்தையவள் இந்த ஆதி காமாட்சி. புரியுதுங்களா? அப்ப காமாட்சியை வழிபாடு பண்றோம் அப்படின்னாலே காமாட்சிக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன், ஈசனுக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது. அதே மாதிரி மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்தவள் தான் காமாட்சி. அப்ப காமாட்சி தாயார ஒருத்திய வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலே எல்லா சந்தோஷங்களும் எல்லா யோகங்களும் எல்லா போகங்களும் கிடைக்கும். அதுக்கும் மேல அகிலலோக அன்னை இல்லையா, என்றும் சுமங்கலி, அவளை நம்ம வழிபாடு பண்ணும்போது குழந்தை இல்லைங்க இதெல்லாம் ஒரு பெரிய குறையா க்ஷண நேரத்துல தீர்த்து கொடுப்பா அம்பிகை. இங்க வந்து பாத்தீங்கன்னா தனி சன்னதி இருக்கு நாகராஜனுக்கு, 2 பாம்புகளுக்கு இடையே நாகராஜன் காட்சி கொடுப்பார். இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காளிங்க நர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிங்க நர்த்தனம்ன்றது ஒரு பாம்புக்கு மேல கிருஷ்ணர் வந்து ஆடுறது காளிங்கன் மேல, இங்க 2 பாம்புகளுக்கு இடையே நாகராஜ சன்னதி அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த யமகண்ட வேலை, செவ்வாய்க்கிழமை தோறும் யமகண்ட வேலையில வந்து பாத்தீங்கன்னா விசேஷ அலங்காரம், அபிஷேகம், பூஜைகள், யாகங்கள் எல்லாம் நடத்துறாங்க. அதுல போய் கலந்துக்கலாம். ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பரிகாரம் செய்யறது, குழந்தையின்மையினால ரொம்ப கஷ்டப்படுறேங்க, 5 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டேன், 10 முறை இக்ஸி பண்ணிட்டேன், 20 முறை ஐயுஐ பண்ணிட்டேன், என்ன பண்ணாலும் இந்த ஆஸ்பெக்ட்லயும் பாருங்க தீர்வு என்ன அப்படின்றது, தெளிவான தீர்வு என்ன உங்களுக்கு பிறக்குமா பிறக்காது அப்படின்றது இல்லைங்க. அம்பிகை நினைச்ச க்ஷண நேரத்துல குழந்தை செல்வம் அப்படின்றத உங்களால பாத்துக்க முடியும். ஸோ உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெளிவா உங்களுக்கு ஆகும்னா எப்ப ஆகும், எப்படி ஆகும், எத்தனை குழந்தைங்க, அத்தனையும் தெளிவா தெரிஞ்சிட முடியும். என்ன பரிகாரம் அப்படின்றதும் தெளிவா சொல்லிட முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.